முத்தழகு பூமி கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் நீ எங்கே இருக்க, உங்கள் வீடு எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பூமி சொல்கிறாரு, நானா பேச்சு வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ, உங்களோட பையனா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டு கோவம் வருது. இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. இங்கே பாரு, உனக்கு சாப்பாடே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இருங்க 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 ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகை கூப்பிடுறாரு. முத்தழகிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்க, நான் பேச்சு வீட்டில் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனது வேலை செய்கிறீங்களா? நீங்கள் வந்து காரில் இறங்கின ஸ்டைல்லாம் பார்த்தா பணக்கார வீட்டு பையன் மாதிரி இருக்குது, பேச்சு வீட்டில் போய் வேலை செய்கிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு முத்தழகு கேட்குறாங்க. அதுக்கு பூமி சொல்கிறாரு, இல்லை இல்லை இல்லை, அவங்க வீட்டில் நான் கார் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி சரி, வாங்க வந்து உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் போடுறாங்க. அது சாப்பிட்டுட்டே இருக்காரு. இருங்க அதோ வரேன் அப்படின்னு முத்தழகு அப்படியே எழுந்து போகிறாங்க. ஐயோ, என்ன மாட்டுவேன்னு தெரியலையே, என்ன பண்ணுறதுனே தெரியலையே, கண்டிப்பாக இவங்க வீட்டுக்கு வருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காரு. அப்படியே போகிறாரு வீட்டுக்கு போனோன்னு யோசிக்கிறாரு, முத்தழகிட்ட இப்படி பொய் சொல்லிட்டுமே, என்ன பண்ணுறதுனே தெரியலையே, ஆனால் கண்டிப்பாக இங்கே வருவாங்க, வந்தால் மாட்டிப்பனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. அதுக்குள்ளே சூசன் வராரு. சூசன் வந்தோடனே அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் தான் கரெக்டான ஆள், இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் தான் இப்போ முதலாளி, நான் தான் இங்கே வந்து வேலை செய்கிறவன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ஐயா, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூசன் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூசன் கிட்ட பூமி சொல்கிறாரு. இங்கே பாருங்க, நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு முதலாளி மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே குனிஞ்சே நிற்கிறாரு. இங்கே பாருங்கள், நிமிர்ந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்த்தி அப்படியே நிற்க வைக்கிறாரு. நான் இங்கே வந்தால் யார் வந்து கேட்டாலும் நான் இங்கே வேலை செய்கிறேன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி போகிறாரு. அஞ்சலி வராங்க. வந்துட்டு வீடு எல்லாம் எடுத்து சுற்றி பெருக்கிட்டே இருக்காங்க. அப்போ சொர்ணம் பார்த்துட்டு கேட்குறாங்க, ஆமாம் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பெருக்கிட்டு இருக்கேன், நான் தானே இந்த வீட்டோட மருமக, அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் எனக்கு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொர்ணம் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், என்னை நீங்கள் மருமகளாக ஏற்றுக்கங்க, உங்களோட அன்பை பெறத்துக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. அதுவா, நீ தலைகீழ நின்னா கூட அப்படி நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கத்துறாங்க. தலைகீழ அதே மாதிரி அஞ்சலி நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே சொர்ணம் வந்து பார்க்குறாங்க. ஐயோ, எனக்கு தலையே சுற்றுற மாதிரி இருக்குது, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு அஞ்சலி கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க தலைகீழ நின்னா கண்டிப்பாக என்னை மருமகளாக ஏற்றுப்பேன், அதனால தான் நான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. முத்தழகு திணையில் உக்காந்துட்ருக்காங்க. அப்போ பொன்னி வராங்க, கூப்பிட்டு பேசுகிறாங்க. பக்கத்து வயலில் இருக்கிறவன் ரொம்ப பிரச்சனை பண்ணான், அப்புறம் நல்லவனாக இருக்கான், ஆனால் இப்போ பேச்சு வீட்டில் வேலை செய்கிறேன்னு சொல்கிறான். எனக்கு என்னவோ ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது. நீ என்ன பண்ணுற, என் கூட வா, நாம் 2 பேரும் போயிட்டு பேச்சு வீட்டில் பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வா அப்படின்னு முத்தழகு கூப்பிடுறாங்க. ஐயோ, பூமி மாட்டிப்பாரே அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, நீ வரியா இல்லை நான் மட்டும் போகவா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இருமா, நீ கோவப்படாத, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியும் போகிறாங்க. 2 பேருமே அங்கேருந்து டிவிஎஸில் போகிறாங்க. போயிட்டு பார்க்குறாங்க. ஏன்டி இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன், இங்கே பேச்சோட வீடு, அசால்ட்டாக வந்து இப்படி பார்த்துட்ருக்கேன், ஏதாவது தப்பாயிட போகுது அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக இங்கே தான் அவன் வேலை செய்கிறான்னு சொல்கிறான், அவனை ஒரு வாட்டி நம்ம பார்த்துட்டு போயிட்டா எனக்கு இப்போது கரெக்டாக இருக்கும், எனக்கு ஏதோ ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது அப்படின்னு முத்தழகு சொல்கிறாங்க. சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடுறாங்க. பேச்சு வீட்டில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்குறாங்க. யாரோ வராங்க வெளியே. இரு யாரோ வராங்க, நம்ம உண்மையை தெரிஞ்சுட்டு போகலாம், கண்டிப்பாக இங்கே தான் அவன் எங்கேயாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு பொன்னி 2 பேருமே சுற்றி பார்க்குறாங்க. கடவுளே, பூமி மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி அப்படியே யோசிக்கிறாங்க.